யோசுவா. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். மோசேக்கு பின்பு யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மோசே யோசுவாவுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிறார். மோசே யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். மோசே யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக என்று மோசே சொல்லுவது யோசுவாவிற்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளையாகும். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சீகோனையும் ஓகையும் போல அவர்கள் போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு 2 காரியங்களை நினைவு கூற வேண்டும். அவையாவன, கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே செய்தது, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏற்கனவே எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனையும் பாசோனின் ராஜாவாகிய ஓகையும் முறியடித்திருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் இவ்2 ராஜாக்களையும் இஸ்ரவேல் புத்திரருடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த 2 ராஜாக்களுக்கும் செய்ததை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தங்கள் கண்களால் பிரத்யட்சமாக கண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தது போல கானான் தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அப்படியே செய்வார். நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் என்று மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் ஒருபோதும் குறுகி போகவில்லை. கர்த்தர் மாறாதவர். அவருடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் எக்காலத்திலும் தடைபடாது. கர்த்தரே ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பித்து வைக்கிறவர். தாம் ஆரம்பித்து வைக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் முடித்து வைப்பவர். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணவில்லை என்றால் அவர்களால் ஓகையும் சீகோனையும் முறியடித்திருக்க முடியாது. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணுவதனால் அவர்களுக்கு விரோதமாக எந்த சத்துருக்களாலும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியவில்லை. யுத்தம் கர்த்தருடையது. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு பயப்படக்கூடாது என்று மோசே யோசுவாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்.